श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। ஸ்ரீமத் ஆச்சாரிய சப்தசதி. இன்றைய தினம் 609வது ஸ்லோகத்திலிருந்து அனுபவிக்கலாம். ஸ்ரீ உவே கந்தாடை கோபாலார்ய மகாதேசிகன் அவருடைய 717 ஸ்லோகங்கள் கொண்ட வேதாந்த தேசிக திவ்ய சரித்திரத்தை அதை தொட்டு பார்க்குறதுக்கே அடியனுக்கு அருகதை கிடையாது. அதில் இருக்கிற தமிழ் அர்த்தங்களை யதாசக்தி யதாமதி அதை உங்களோட ஷேர் பண்ணிட்டு வர்றதுக்கு பரமபாகியம், ஆச்சாரியன் அனுகிரகம் ஒன்லி. இப்போ ஸ்ரீரங்கநாத புனப்பிரதிஷ்டா காண்டம் அதை அனுபவித்து கொண்டு வரோம். 609வது ஸ்லோகம். சஞ்சாரம் ரச்சயித்வா குலசேகர பாலிதேஷு தேசேஷு அஞ்சனபூபிருதிரங்கி கஞ்சன காலம் சுகமுவாச. சஞ்சாரம் ரச்சயித்வா குலசேகர பாலிதேஷு தேசேஷு அஞ்சனபூபிருதிரங்கி கஞ்சன காலம் சுகமுவாச. ஸ்ரீரங்கநாதனை நம்பெருமாளை திருமாலிருஞ்சோலைக்கு எழுந்தருளப் பண்ணிக்கொண்டு ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் ஆண்டு வந்த கேரள பட்டணத்தின் பல ஸ்தலங்களில் எழுந்தருளப் பண்ணி பிறகு அஞ்சனகிரி என்று அழைக்கப்படும் திருமலைக்கு ஏழப் பண்ணி கொண்டு சென்றனர் அந்த கோவில் அதிகாரிகள். அங்கு திருமலையிலேயே சில காலம் சுகமாக எழுந்தருளியிருந்தார் ஸ்ரீரங்கநாதர் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் நேற்றைய தினம் பார்த்தபோது சுவாமி ஸ்ரீ சுதர்சன பட்டர் முதலான முதலிகள் துருஷ்க ஹிம்சையினாலே திருநாட்டுக்கு எழுந்தருளினார்கள். அழகிய மணவாள பெருமாள் நாயனார் முதலாரும் துருஷ்க ஹிம்சையில் தேகாவசானத்தை அடைந்தார்கள். பிள்ளலோகாச்சாரியார் பெருமாளுடனேயே சில தூரம் பின்தொடர்ந்து அங்கு துருஷ்க ஹிம்சோ உபதிரவத்தினாலே திருநாட்டுக்கு எழுந்தருளினார் மார்க்கத்திலே. இப்படி அதை நேற்றைய தினம் பார்த்து இன்றைக்கி நம்பெருமாள் இப்போ திருமலையிலே சில காலம் சுகமாக எழுந்தருளிந்தார் இந்த ஸ்லோகத்தை தெரிவிக்கிறார். 610 கத்வா யதுகிரிமார்யா கல்யாணி பாதசிஸ்நாத்வா நாராயணம் பிரணம்ய ஸ்ரீசக்ரே தீர்த்தமால்யாதி. கத்வா யதுகிரிமார்யா கல்யாணி பாதசிஸ்நாத்வா நாராயணம் பிரணம்ய ஸ்ரீசக்ரே தீர்த்தமால்யாதி. இதற்கு இடையில் அங்கே நம்பெருமாளை திருமலைக்கு ஏழ பண்ணினது பார்த்தோம். இப்போ சீன் மாறுறது. சுவாமி தேசிகன் சத்தியமங்கலத்தில் சிறிது காலம் எழுந்தருளியிருந்து பின்பு யாத்திரையாக யதுகிரி என்ற திருநாராயணபுரம் எழுந்தருளி சென்றார். அங்கு கல்யாணி புஷ்கரணியில் ஸ்நானம் செய்து திருநாராயணனை சேவித்து தீர்த்த பிரசாதங்களை ஸ்வீகரித்தார். யதிபதி நிலையே ஸ்ரீமான் நத்வா ஸ்ரீ பாஷ்யகார சரணாப்ஜே ஆனந்த பாரவஷ்யான் முஞ்சன்ன ஸ்ரூண்யவர்த்திஷ்ட. யதிபதி நிலையே ஸ்ரீமான் நத்வா ஸ்ரீ பாஷ்யகார சரணாப்ஜே ஆனந்த பாரவஷ்யான் முஞ்சன்ன ஸ்ரூண்யவர்த்திஷ்ட. அங்கு ஸ்ரீ பாஷ்யகார சன்னதிக்கு போய் ஸ்ரீ ராமானுஜரை தண்டம் சமர்ப்பித்து அந்த விக்கிரகத்தை கண்ட மாத்திரத்திலேயே ஆனந்தத்தில் ஆனந்த பாஷ்பம் ஆனந்த கண்ணீர் வழிய அங்கேயே சிறிது நேரம் நின்றிருந்தாராம். அங்கே ஸ்ரீ பாஷ்யகார சேவித்து எத்திராஜ சப்தத்தை அங்கே தான் அருளி செய்தான்னு இங்கே தெரிவிக்கிறார். ஸ்ரீ ரங்கநாதன் பிரிவை பொறுக்க முடியாமல் சுவாமி மிக மிக மனம் நொந்து போய் மறுபடி அமைதி ஏற்பட்டு திருவாராதனம் உற்சவம் முதலியவற்றை கண்டருள வேணும்னு ஸ்ரீரங்கநாதனை பிரார்த்திக்கும் ஸ்தோத்திர ரூபமாய் அபீதி ஸ்தவம் அருளி செய்து அதையே ஆவர்த்தி செய்து கொண்டிருந்தார். அது இங்கே
சுவாமி கோபாலர மகாதேசிகன் தெரிவிக்கலை. இருந்தாலும் இது திவ்ய சரித்திரத்தில் வருது. கபர்த்தி கதமர்த்தமம் கபில கல்பனா வாகுராம் துரத்தியமதீத்தியத திரிகணதந்திரயந்திரோதரம் குதுஷ்டி குஹனா முகே நிபதத பரபிரம்மண கரக்கிரக விசக்ஷணோ ஜெயதி லக்ஷ்மணோயம் முனிகின்னு யதிராஜ சப்தத்தில் 38வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். சைவ மதமாகிய ஷேற்றை, கபில முனிவரின் கற்பனைகளாகிய வலை, தப்பிக்க கடினமான பிரம்மாவின் யோகசாஸ்திரம் என்னும் யந்திரம், அதனுடைய நடுப்பகுதியை கடந்து மாயாவாதிகளின் வஞ்சனையான வாயில் விழுந்து விட்டது பரபிரம்மம். அதிலெல்லாம் தப்பிச்சாலும் இங்கே வந்து மாட்டின்றது மாயாவாதிகள், அத்வைத்திகளே. அப்படி அந்த பரபிரம்மத்தை கை கொடுத்து எடுக்க வல்லவரான இந்த பாஷ்யக்காரர் என்னும் முனிவர் ஜெயத்தில் லக்ஷ்மணோயம் முனிகி, அவர் எல்லாரிலும் மேம்பட்டு விளங்குகிறார் என்கிறார். அதுவும் எதிராஜர் வெற்றி பெற யாதவாத்ரியில் எம்பெருமான், எதிராஜர் வெற்றி பெற்ற இடமான யாதவாத்ரியில் எம்பெருமான் வாசம் செய்தருள்கிறார்னு சங்கல்ப சூரியோதயத்திலையும் தெரிவிக்கிறார். 6வது சாப்டர் 50வது ஸ்லோகத்தில் லக்ஷ்மி கௌஸ்துப லக்ஷணேன வபுஷா வாச்சம் வினைவ ஸ்வயம் ஸ்வேதத்வீப நிவாசினாமிவ திசன் சந்தோஷமந்தர்முகம் வித்யாவீச்ச சகஸ்ர சம்பிரம விமிளத் துக்தான்னவாடம்பரே ஸ்தானம் சம்யபி சார்வபௌம விஜயஸ்தானே விதத்தே ஹரிஹி. பெரிய பிராட்டி கௌஸ்துபம் ஆகியவற்றால் அடையாளமான திவ்யமங்கள விக்கிரகத்தாலே சொற்கள் இல்லாமலேயே தானே ஸ்வேதத்வீபத்தில் வசிப்பவர்களுக்கு போல உள்நோக்கிய ஆனந்தத்தை, அதாவது அகமகிழ்ச்சியை பக்தர்களுக்கு கொடுத்து கொண்டு வித்யைகளாகிய ஆயிரக்கணக்கான அலைகளால் பரபரப்புடன் கூடிய பார்க்கடலின் சப்தத்துடன் கூடியதுமான யதிராஜர் வெற்றி பெற்ற இடமுமான இந்த யாதவாத்ரியில் எம்பெருமான் வாசம் செய்தருள்கிறார்னு அங்கே சங்கல்ப சூரியோதயத்தில் தெரிவிக்கிறார். ஸோ அபீதிஸ்தவமும் ஆச்சாரியன் மேலே யதிராஜ சப்தத்தையும் இங்கே அருளி செய்திருக்கிறார். பிறகு 612வது ஸ்லோகம் சூக்தி சுதா சங்ஷாலித கலுஷா சந்தோஷிதா சதுர்வேதி சுத்தோ பவீத கபடாத்யம் பரிரேபேதி வாத்சல்யாத். சூக்தி சுதா சங்ஷாலித கலுஷா சந்தோஷிதா சதுர்வேதி சுத்தோபவீத கபடாத்யம் பரிரேபேதி வாத்சல்யாத். 4 வேதங்களிலும் கரை கண்டவரான சுவாமி தேசிகன் அந்த ராமானுஜருடைய திவ்யமங்கள விக்கிரகத்தில் திருநாராயணபுரத்தில் ஆழ்ந்து அனுபவித்து ஸ்ரீ ராமானுஜர் நமக்காக அருளிய குற்றமற்றதாக இருக்கக்கூடிய அந்த நவகிரந்தங்கள் அதில் மனசை செலுத்தி சந்தோஷப்பட்டு அந்த திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு மிக தூய்மையான யக்ஞோபவீதம், காஷாய வஸ்திரங்கள் ஆகியவற்றை மிக வாத்சல்யத்துடன் தான் சமர்ப்பித்து சந்தோஷப்பட்டாராம். சிஷ்யஜனமானசதமஹ கர்தமமதி துர்தமம் ச சோஷயித்தும் உதிதோ ஹம்சோசாவிதி யத் காஷாயாம் பிரவீதி சந்தியாபம். சிஷ்யஜனமானசதமஹ கர்தமமதி துர்தமம் ச சோஷயித்தும் உதிதோ ஹம்சோசாவிதி யத் காஷாயம் பிரவீதி சந்தியாபம். சிஷ்யர்களின் மனதில் இருக்கும் அஞ்ஞானத்தையும் அழுக்கையும் போக்குவதற்காகவே ஹம்சப்பறவையைப் போல சாயங்கால வேளையில் உதித்து எழுகிற ஹம்சமாய் காஷாயத்தை உடுத்தி கொண்டு ராமானுஜர் அங்கு எழுந்தருள் இருப்பதாக சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். ஹம்ச பட்சியானது பாலையும் நீரையும் சேர்ந்திருந்தாலும் அதை பிரித்து எடுக்கும் சக்தியை உடையது. அதுபோல நம்முடைய உள்ளத்தில் மனத்தில் தெளிவும் அழுக்கும் சேர்ந்திருந்தாலும் அந்த அழுக்கை பிரித்தெடுத்து நீக்கக்கூடிய பரமஹம்ச பரிப்ரஜகாச்சாரியர் ஹம்ச பறவை ராமானுஜர். அவரை கண்டார் வேதாந்த தேசிகன். ஆவிஷ்யார்ச்சகமுச்சைர்யதிபதிரார்யம் தமபி ததாதி ஸ்ம சித்தாந்தம் நிர்வோடா பவதः பரதோ பவத்தனோஜத் இதி. ஆவிஷ்யார்ச்சகமுச்சைர்யதிபதிரார்யம் தமபி ததாதி ஸ்ம
சித்தாந்தம் நிர்வோடா பவதா பரதோ பவத்தனூஜயிதி. அந்த சமயத்தில் அர்ச்சக முகேன ஆவேசித்த யதிபதியான சுவாமி ராமானுஜன் உரத்த குரலில் நம் சித்தாந்தத்தை ஸ்தாபிப்பதில் தேவரீருக்கு பிறகு தேவரீருடைய திருக்குமாரரே ஆச்சாரிய பீடத்தில் அமர வேண்டும் என்று தெரிவித்தாராம். அதாவது இவர் இந்த மாதிரி அந்த திருநாராயண விக்கிரகம் எப்படின்னா, திருநாட்டுக்கு எழுந்தருளும் பொழுது ஆலிங்கனம் பண்ணி பகவத் ராமானுஜர் கிடாம்பி ஆச்சானுக்கு பிரசாதித்தருள அந்த ஆச்சானாலே பின்பு பிரதிஷ்டிதமான உற்சவ பேரத்தையும் ஒரு சேர்த்தியிலே கண்டு திருவடி தொழுது வேதாந்த தேசிகன் அதை சேவிக்கிறார். அப்போது உடையவர் இப்படி திவ்ய தம்பதிகளாலே கொண்டாடப்பட்டு நம்முடைய சித்தாந்தத்தை நிலைநிறுத்தினவராக இருந்துள்ள உமக்கு தகுந்த பாரிதோஷிகம் ஒன்றுமில்லை, உமக்கு தகுந்த வேறு ஒரு அருகதை உடையவர்கள் கிடையாது. உமக்கு பின்பு உம்மையும் அதிசயித்து உம்மையும் விஞ்சி இந்த சித்தாந்தத்தை இந்த வரதாச்சாரியர் பிரவச்சனம் பண்ணுவர், கற்பிப்பார் என்ற அர்ச்சக முகேன அருளி செய்தார் பகவத் ராமானுஜர். திருமாலை முதலான வரிசைகளையும் பிரசாதிக்க தேசிகனும் உள்மகிழ்ந்து அந்த வரிசைகளை பெற்று வரதாச்சாரியரையும் குளிர கட்டாட்சித்து அவருக்கும் பிரசாதித்து விடை கொண்டு அந்த இடத்திலேயே நித்திய கைங்கரியங்களையும் திருநாராயணன் மங்களாசாசனத்தையும் பண்ணிக்கொண்டு எழுந்தருளியிருந்தார்னு திருத்தீய பிரம்மதந்திர சுவாமி 3000 படியில் குரு பரம்பரா பிரபாவத்தில் தெரிவிக்கிறார். அப்படி ஆவிஷ்யார்ச்சக அர்ச்சகமுச்சைரியதி பதி ஆரியம் தமபி ததாதி ஸ்ம. அப்படியே அர்ச்சக முகேன ஆவேசித்தார். ஆவிஷ்ய அர்ச்சக முகைர் அச்சைர் யதிபதி தமபி ததாதி ஸ்ம. சித்தாந்தம் நிர்வோடா பவதா பரதோ பவத்தனூஜயிதி. நம் சித்தாந்தத்தை ஸ்தாபிப்பதில் தேவரீருக்கு பிறகு தேவரீருடைய திருக்குமாரரை ஆச்சாரிய பீடத்தில் அமர வேண்டும் என்ற ஆவேசித்து ஆவிஷ்ய அர்ச்சக முக இப்படி பகவத் ராமானுஜரை அருளி செய்து அனுகிரகித்துள்ளார். மால்யாத்யை சம்மானித ஆர்யோ ஹிருஷ்டோ அன்வகிருணீத வரதாச்சாரியம் கருணாமஸ்ருணேன கடாட்சபாதேன. மால்யாத்யை சம்மானித ஆர்யோ ஹிருஷ்டோ அன்வகிருணீத வரதாச்சாரியம் கருணா மஸ்ருணேன கடாட்சபாதேன. மாலை மரியாதையுடன் சம்மானிக்கப்பட்ட ஆச்சாரிய வள்ளலான சுவாமி தேசிகன் தமது குமாரனும் அங்கீகரிக்கப்பட்டதை கண்டு பூரித்து அவனை கருணை பொங்கிய கடாட்சம் வாத்சல்யத்துடன் அனுகிரகித்தார். ஷடஜித் பிரபந்த தத்வான் யதி கந்தும் தேசிக சகாஷே ஆரேபே வரதார்யோ விவவ்ரிரே நிகம பரிமளேயானி. ஷடஜித் பிரபந்த தத்வான் யதி கந்தும் தேசிக சகாசே ஆரேபே வரதார்யோ விவ்ரிரே நிகம பரிமளேயானி. வரதாச்சாரியர் என்று அழைக்கப்படும் சுவாமி தேசிகனின் புத்திரர் திருக்குமாரர் சுவாமியிடமிருந்து அவர் சாதித்த ஸ்ரீ நம்மாழ்வாரின் திருவாய்மொழியின் சாரார்த்தமான நிகம பரிமளம் என்ற கிரந்தத்தை காலக்ஷேபம் செய்யத் தொடங்கினார். அவர் வரதாச்சாரியர் பகவத் விஷயமான 6000 படியையும் தேசிகன் செய்தருளின வியாக்கியானத்தோட அந்த 74,000 படி எல்லாம் சேர்ந்து 80,000 அதை அதிகரித்தருள காலக்ஷேபம் செய்தருள தொடங்கினார். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் 617 அனுபக்ரமமானாமந்தே வசதாமதான் ஏஷாம் பாவமபிருச்சத்குருராட் வெஜிஞ்சபன் பிரஸ்ரயாத்தே அமும். அனுபக்ரமமானாமந்தே வசதாமதான் ஏஷாம் பாவமபிருச்சத்குருராட் வெஜிஞ்சபன் பிரஸ்ரயாத்தே அமும். அப்போ சில சிஷ்யர்கள் அந்த காலக்ஷேபத்துக்கு போகலையா. உடனே சுவாமி தேசிகன் அவர்களை பார்த்து அவர்களுடைய அபிலாஷை புரிந்து கொள்வதற்காக சில கேள்விகளை கேட்டார். எல்லா காலக்ஷேபத்துக்கும் நீங்கள் வருவேன், ஏன் இப்போ வரதாச்சாரியருடைய பகவத் விஷயம் காலக்ஷேபத்துக்கு மாத்திரம் போகலை அப்படின்னு
அவளை தெரிஞ்சுக்கிறதுக்காக எதனாலன்றதுக்காக கேட்டார். அதில் ஒருத்தர் பிரம்மதந்திர சுவாமி ஆச்சாரியகமாயத்தம் யதிராஜ கடாட்சதோ பவத்தனேய தஸ்மாதஸ்மிஸ்துல்ய பிரதிபத்திர்நைவ யுக்தானஹ. ஆச்சாரியகமாயத்தம் யதிராஜ கடாட்சதோ பவத்தனேய தஸ்மாதஸ்மிஸ்துல்ய பிரதிபத்திர்நைவ யுக்தானஹ. தேவருடைய திருக்குமாரருக்கு சுவாமி யதிராஜரின் கடாட்சத்தினால் ஆச்சாரிய குணபூர்த்தி சகலமும் அமைந்துள்ளது. அதனால் தேவரீருக்கு துல்லியமாக நாங்கள் அவரை ஆச்சாரியராக எண்ணுகிறோம். ஸோ சுவாமி தேசிகன் காலக்ஷேபம் பண்ணும்போது பகவத் விஷயம் காலக்ஷேபம் பண்ணார் வரதாச்சாரியருக்கு. அப்போ வரதாச்சாரியருக்கு பகவத் விஷயம் சுவாமி தேசிகன் காலக்ஷேபம் பண்ண போது வரதாச்சாரியரும் சில சிஷ்யர்களும் இருந்தார். ஆனால் சில சிஷ்யர்கள் சேரலை. ஏன்னு கேட்டதற்கு அவரோடு நாங்கள் இந்த காலக்ஷேபம் பகவத் விஷயம் காலக்ஷேபம் சுவாமி தேசிகன் திருவடியில் அன்வயிச்சா அவர் சதீர்த்தராயிடுவார், சிஷ்யராயிடுவார். அவர் எங்களோட ஒரு கூட படித்தவர் அப்படின்ற ஒரு ஏற்பாடு வந்துடும். வரதாச்சாரியத்தில் இடத்தில் உடையவர் விசேஷ கடாட்சம் பண்ணி இருப்பதால் அவரிடத்தில் சதீர்த்தத்துவ புத்தி பண்ணாமல், சதீர்த்தத்துவன கூட படிப்பவர் என்ற எண்ணம் வரக்கூடாது. அது வராமல் ஆச்சாரியத்துவம் வகிக்க வேண்டும் என்று அபிசந்தியால் அந்த எண்ணத்தால் அடியனுக்கு தேவரீர் பகவத் விஷயம் முடித்த அப்புறம் அவரிடத்தில் அதிகரிக்கும்படி நியமிக்க வேணும் என்று பிரார்த்தித்தாராம். அதை கேட்டு வெண்ணெய்க்கூத்த ஜீயர் முதலானவர்களும் பிரம்மதந்திர சுதந்திர கேட்ட மாதிரியே அவர்களும் பிரார்த்திக்க சுவாமி தேசிகன் அத்தை திருவுள்ளம் பற்றி அவர்களுக்கு பகவத் விஷயத்தை பிரசாதிக்கும்படி வரதாச்சாரியருக்கு அப்புறம் நியமித்தருள அவரும் அப்படியே கலியுகத்தில் 4440 பகுதான்ய வருஷம் ஆவணி மாதம் சுக்லத்விதியை கூடிய ஹஸ்த நட்சத்திரத்தில் பகவத் விஷயத்தை அவர்களுக்கு பிரசாதிக்கும் போது பிரம்மதந்திர சுதந்திரர் சுவாமி ஜீயர் ஸ்ரீமல்லக்ஷ்மண யோகீந்திர சித்தாந்த விஜயத்வஜம் விஸ்வாமித்ர குலோத்பூதம் வரதாரியமகம் பஜே என்று குமாரவரதாச்சாரியார் விஷயமாக ஒரு தனியனை அனுசந்தித்து பிறகு ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி என்ற தனியனையும் சமஸ்கிருத தனியனையும் அனுசந்தித்து பிறகு அப்புள்ளார் பரிபூர்ண கடாட்சம் பெற்றுள்ள வேதாந்த தேசிகன் விஷயமாக ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் என்று ஒரு தனியனையும் விண்ணப்பம் செய்து அனுசந்தித்து பின்புள்ள குரு பரம்பரா அனுசந்தானம் செய்து பகவத் விஷயத்தை ஆரம்பித்து அதிகரித்தருள இந்த விருத்தாந்தத்தை சுவாமி தேசிகன் கேள்விப்பட்டு ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா என்பது தம்முடைய பெருமையை சொல்லிற்று, ராமானுஜ தயாபாத்திரம் என்பது சதாச்சாரிய கடாட்சத்தின் பெருமையை சொல்லித்து, ஆகையால் இது மிகவும் கொண்டாடத்தக்கது அப்படின்னு சொல்ல அவர்கள் கேட்கலாம். பிறகு அதில் எதை அனுசந்திக்க வேண்டுவது என்று கேட்க தேசிகன் சுதர்சன பட்டர் திருவுள்ளம் பற்றி நியமித்திருக்கையால் ஸ்ரீபாஷ்யாதிகரண தசையில் ஸ்ரீபாஷ்யகம் சம்பந்தமான நிலையில் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய என்ற தனியனை ஸ்ரீபாஷ்யாதி சமஸ்கிருத கிரந்தங்களை அதிகரிக்கும் போது அனுசந்திக்கும்படியும் பின்புற்ற ராமானுஜதயாபாத்திரம் என்கிற தனியன்களை 6000 படி முதலான 4000 பிரபந்த வியாக்கியானங்களை அதிகரிக்கும் போது அனுசந்திக்கும் போது படி ஒரு விபாகம் செய்து ஒரு பாகுபாடு செய்து நியமித்தருள அதை அங்குள்ள பெரியோர்களும் உகந்தருள வரதாச்சாரியர் பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் முதலான முதலிகள் அப்படியே அனுசந்தித்து விசேஷ அர்த்தங்களை பிரவச்சனம் பண்ணி கொண்டிருந்தார்கள்னு அது 3000 படி குரு பரம்பரா பிரபாவத்தில் அனுபவிக்கிறார்கள். அதுக்கு அடுத்தது இப்படி எல்லா விஷயங்களையும் சுவாமி தேசிகன் சொன்ன விஷயங்களை சுவாமி வரதாச்சாரியர் எங்களுக்கு இந்த திருவாய்மொழியின் தாத்பரிய அர்த்தத்தை அருள வேண்டும், அதற்கு தேவரீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும்னு 619வது ஸ்லோகம். அயமதிகத்ய பிரதமம் பிரபந்த தத்வானி சந்நிதௌ பவதாம் உபதிஷதுன பரஸ்தாதிதி
கிருபையார் யோ அனுகிருண்ணாது என்று தேவரிடத்தில் எல்லா அர்த்த விசேஷங்களையும் அறிந்து கொண்டவரான சுவாமி வரதாரியர் எங்களுக்கு இந்த திருவாய்மொழியின் தாத்பரிய அர்த்தத்தை பகவத் விஷயத்தை அருளி செய்யட்டும். அதற்கு தேவரீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும்னு விண்ணப்பித்தார். முன்னே அந்த 3000 படியில் அனுபவித்த மாதிரி. அதுக்கு அடுத்தது 620வது ஸ்லோகம். அதெல்லாம் நாளைக்கு அனுபவிப்போம். அடிய தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.